அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மணிகண்டன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 10th தமிழ் புக்கில் இருக்கிற இலக்கணம் தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஏன்னா டிஎன்பிஎஸ்சியில் 10th இருந்து அதிகமான கொஷின் கேட்பாங்க. அதனால் ஃபஸ்ட்டு 10th பார்ப்போம். இப்போது இலக்கணம் அப்படின்னா என்னென்னா, ஒன்றும் இல்லை, விதிமுறைகள்னால் ரூல்ஸ், அதான் இலக்கணம். ஃபஸ்ட்டு இலக்கியம் தோன்றுச்சா இல்லை இலக்கணம் தோன்றுச்சா அப்படின்னா, ஃபஸ்ட்டு இலக்கியம் தான் தோன்றுச்சு. இலக்கியம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, பாட்டுன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு நம்ம முன்னோர்கள் பாட்டு எழுதியிருப்பாங்க. அந்த பாட்டை நிறைய பேர் எழுதுவாங்க. அதில் சில இடத்துல சொற்பிழை, பொருள் பிழை அதெல்லாம் ஏற்படும். அதை போக்க வந்தது தான் இலக்கணம். எக்ஸாம்பிளுக்கு கிரிக்கெட் வச்சுப்போம். இங்கே கிரிக்கெட் தான் இலக்கியம், அதில் இருக்கிற ரூல்ஸ் தான் இலக்கணம். ஃபஸ்ட்டு எப்படி விளையாடிருப்பாங்க கிரிக்கெட்டு, ஏதோ ஏன்னா தானே விளையாடிருப்பாங்க. ரூல்ஸ் எதுவுமே இருக்காது. அதில் நிறைய தப்பு ஏற்பட்டிருக்கும், பல முரண்பாடுகள் இருக்கும். அதை போக்குறதுக்கு பொதுவாக நம்ம ஒரு விதிமுறை அப்படின்னு எடுத்துனோட்டோன்னா அதை எல்லோரும் ஏற்றுப்பாங்க. அப்போ எல்லாம் கரெக்டாக விளையாடுவாங்க, எந்த பிரச்சனையும் ஏற்படாது. அதுக்கு தேவைப்படுறது இந்த ரூல்ஸ் அப்படின்ற இலக்கணம் தான். அப்போது ஃபஸ்ட்டு ரூல்ஸ் இல்லாமல் தான் கிரிக்கெட் விளையாடிருப்பாங்க. போக 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 வந்தது தான் ரூல்ஸ். அந்த மாதிரி போக போக வந்தது தான் இந்த இலக்கணமும் கூட. இப்போது இலக்கணம் கற்றுக்கிறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, பிழை இல்லாமல் பேசலாம், பிழை இல்லாமல் எழுதலாம், அற்புதமான வார்த்தைகளையும் அதிகமாக பயன்படுத்தலாம். அது நம்ம தமிழில் எக்கச்சக்கமாக ஏராளமாக இருக்குது அற்புதமான வார்த்தைகள். புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மொழியை தெளிவுற பேசவும் எழுதவும் உதவுவது இலக்கணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட் தானே? மொழியை தெளிவாக பேசுகிறதுக்கும் எழுதுறதுக்கும் உதவுறது இலக்கணம் தான். மொழியின் சிறப்புகளை அறியவும் இலக்கணம் துணை செய்யும் அப்படின்றாங்க. அது என்ன சிறப்பு அப்படின்ட்டு நம்ம இனிமேல் படிக்கும்போது தெரிஞ்சுப்போம். அதனால் லெசனுக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு இலக்கணம் எத்தனை வகை, என்னென்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இலக்கணம் 5 வகை. என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு எழுத்து, அதுக்கப்புறம் சொல், அதுக்கப்புறம் பொருள், அதுக்கப்புறம் யாப்பு, அதுக்கப்புறம் அணி. இந்த 5 வகை தான் இலக்கணம். இலக்கணத்தை 5 வகையாக பிரிச்சிருக்காங்க. இப்போது நம்ம படிக்க போகிறது இந்த 2 மட்டும்தான். எழுத்துனா என்ன, சொல்லுனா என்ன. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எழுத்தை பற்றி ஃபஸ்ட்டு பார்ப்போம். எழுத்து 2 வகை இருக்குது. அது என்னென்ன அப்படின்னா, ஒன்று முதல் எழுத்து, இன்னொன்று சார்பு எழுத்து. அப்படின்ட்டு 2 வகை இருக்குது. முதல் எழுத்து அப்படின்னா அது மொத்தம் ஒரு 30 எழுத்து இருக்குது. 30 எழுத்து அதை வச்சு தான் சொல்லுவாங்க. 30 எழுத்து தான் முதல் எழுத்து. அந்த 30 எழுத்து என்னென்ன அப்படின்னா, உயிர் எழுத்து 12, மெய்யெழுத்து 18. இது ரெண்டும் சேர்ந்தது தான் அந்த முதல் எழுத்து 30. இது உங்களுக்கு 6 புக்கில் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்து சார்பு எழுத்து. சார்பு எழுத்து மொத்தம் ஒரு 10 வகை. அதான் இப்போ நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம புக்கிலே பார்ப்போம். சரி, இப்போது
சார்பு எழுத்து அப்படின்னா என்னென்ன அப்படின்னா ஒரு 10 கொடுத்துருக்காங்க. அந்த 10 என்னென்ன அப்படின்னா உயிர்மெய், ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இது ஒரு 4 குறுக்கம் வந்துருக்கும். சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஆகிய 10ம் சார்பு எழுத்துக்கள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவற்றுள் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உயிரளபடைனா என்ன, ஒற்றளபடை அப்படின்னா என்ன அப்படின்றத தர போகிறாங்க. அதான் நம்ம பார்க்கவும் போகிறோம். இங்கே அதுக்கு முன்னாடி வந்து அளபெடுத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. அளபெடுத்தல் அப்படின்னா நீண்டு ஒலித்தல் அப்படின்ட்டு கூறலாம். இப்போ அதை நம்ம இங்கே படிக்கும்போது தெரிஞ்சிடும் நல்லா தெளிவாகவே. இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். பேச்சு வழக்கில் சொற்களை நீட்டு ஒலித்து பேசுவோம். அவ்வாறு பேசும்போது உணர்வுக்கும் இனிய ஓசைக்கும் அளபெடுத்தல் வந்து பயன்படுகிறது. அதுக்கு எக்ஸாம்பிளாக வந்து இங்கே சொல்லிட்டாங்க. எக்ஸாம்பிள் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அம்மா, தம்பி. இங்கே நீங்கள் இதை கவனிச்சிங்கன்னா தெரியும். உணர்வு ரீதியாக நம்ம பேசும்போது தான் அந்த மாதிரி பேசுவோம். அம்மா, தம்பி அப்படின்னு. இது ஓகே. இப்போ இங்கே உங்களுக்கு ஆயம் வந்துச்சு, ஈயம் வந்துச்சு அப்படின்னு தெரியணும். அது எப்படின்ட்டு இப்போ பார்ப்போம். இப்போது அளவெடுத்தலில் இந்த கடைசியை பார்ப்போம். இதை வச்சு தான் நம்ம அதை கண்டுபிடிக்க போகிறோம் எப்படி அளவெடுத்திருக்கு அப்படின்னு. இப்போ இந்த எழுத்தை வந்து 2ஆக பிரிக்கலாம். இம்ம கூட்டல் ஆ அப்படின்னு. இப்போ சேர்த்து சொன்னால் மா அப்படின்னு வந்துடும். இப்போ இதில் உயிர் எழுத்து எது அப்படின்னு பார்த்தோன்னா ஆ தான். இப்போ ஆக்கு இனமான எழுத்து என்ன, அதாவது குறில் எழுத்து என்ன அப்படின்னா ஆ. ஸோ இதுக்குடைய குறில் எழுத்து தான் ஆ. அப்போ எது அளபெடுக்கும் அப்படின்னா இது வந்துச்சுன்னா இதுக்கு அளபடை ஆ தான் அமையும். அதே மாதிரி தான் தம்பி அப்படின்றதுக்கும். இப்போது பி, இதை பிரித்து பார்க்கணும். பியை பிரித்து பார்த்தா இப்போ குட்டல் ஈ அப்படின்னு வரும். இதில் உயிர் எழுத்து ஈ. ஸோ அப்போ இதுக்கு இனமான குறில் எழுத்து என்ன அப்படின்னா சின்ன ஈ வந்து இருக்கும். இப்போ புரிஞ்சுதான் இது எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு. அடுத்து வந்து உயிர் அளபடை. இதிலே இருக்குது உயிர் தான் அளவெடுக்கும் அப்படின்ட்டு. இப்போ இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா செய்யுள்னா வேறு ஒன்றும் இல்லை, பாட்டு. மொழிக்கு மொழினா சொல் அப்படின்னு பொருள் எடுத்துங்க, அது கரெக்டாக இருக்கும். சொல்லின் முதலிலும் இடையிலும் இறுதியிலும் நிற்கிற உயிர் நெட்டெழுத்துக்கள். இப்போ நம்ம இதை வச்சு பார்த்தோம்னா கூட புரியும். இங்கே நம்ம என்ன பார்க்கணும்னா சொல்லுக்கு இறுதியில் வச்சு பார்ப்போம். இறுதியில் நிற்கிற உயிர் நெட்டெழுத்துக்கள். நெட்டெழுத்துக்கள் வந்து நீண்டு ஒலிக்கும்போது அதை நெட்டெழுத்துக்கள் வந்து நீண்டு ஒலிக்கும்போது அதுக்கு இனமான குற்றெழுத்துக்கள் அவற்றின் பின்னால் வந்து வரும் அப்படின்றாங்க. அதுக்கு பின்னால் வரது. இவ்வளோதான். இவ்வாறு வருவது உயிரளபடை எனப்படும். உயிரளபடை வந்து 3 வகைப்படுதான். அது இப்போ என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து செய்யுளிசை அளபடை, ரெண்டாவது இன்னிசை அளபடை, அடுத்து சொல்லிசை அளபடை. இது 3 தான் வந்து இப்போ பார்க்க போகிறோம். பார்ப்போமா? இப்போ செய்யுளிசை அளபடை அதை பற்றி இங்கே பார்ப்போம். செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் அளபெடுத்தலை செய்யுளிசை அளபடை என்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. ஓசை குறையும் போது, அதாவது ஒரு பாட்டில் ஓசை குறையும் போது அதை நிறைவு செய்கிறதுக்காக அளபெடுத்தல் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதான் செய்யுளிசை அளபடை. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, இசை நிறை அளபடை அப்படின்னு சொல்லுவாங்க. செய்யுளிசை அளபடைனாலும் ஒன்று தான், இசை நிறை அளபடைனாலும் ஒன்று தான். இங்கே வந்து சில எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க, அதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து இப்போ நம்ம நிறைய பாட்டு கேட்டிருக்கோம், சினிமா பாட்டு. அதில் சில இடத்துல சில சொல்லை வந்து நம்ம அழுத்தம் கொடுத்து பாடியிருப்போம். அந்த அழுத்தம் தான் அளபடை. அவ்வளோதான், ரெண்டும் ஒன்று தான். அழுத்தனாலும் ஒன்று தான், அளபடைனாலும் ஒன்று தான். இப்போ அந்தமாதிரி நம்ம அழுத்தம் கொடுத்து பாடினா தான் நமக்கே ஒரு திருப்தி இருக்கும் இல்லையா?
அந்த மாதிரி தான் இங்கே இந்த புலவர் பாட்டு ஏற்றிருக்காரு. அதில் நார்மலாக சொன்னால் அவருக்கு திருப்தி இல்லை, அதனால் கொஞ்சம் ஆழப்படுத்தி சொல்லியிருக்காரு. வேறு ஒன்றும் இல்லை, அதான் இங்கே பார்க்க போகிறோம். வேறு ஒன்றும் இல்லை. ஓ முதல் வேண்டும், இது நம்ம தெரிஞ்சுக்கணும். மொழி முதல் இடை இறுதி அப்படின்னு. மொழினா என்ன சொன்னேன், சொல்லுன்னு சொன்னேன். சொல்லுக்கு முதல்ல வந்து இங்கே அளபடத்தில் வந்து நடந்திருக்கு. இது சொல்லுக்கு முதல், இதுக்கு அளபடை இங்கே நடந்திருக்கு. அதேமாதிரி மொழி இடைனா இது ஒன்று, ரெண்டாவது இடம். ரெண்டாவதுனா சென்டர், இடையில் அளபடத்தில் வந்து நிகழ்ந்திருக்கு. மொழி இறுதி அப்படின்னா இதில் 2 எழுத்து தான் இருக்குது, அதனால் இதுதான் இறுதி. அப்போ இதுக்கு இறுதியில் வந்து அளபடத்தில் வந்து நிகழ்ந்திருக்கு. இப்போ அதான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போது இங்கே ஓ வந்து கொடுத்துருக்காங்க. ஓக்கு என்ன குறில், ஏன்னா இனம் அப்படின்னா ஓ தான். அப்போ இதை வச்சு தான் இங்கே ஆலப்படை வந்து செஞ்சுருப்பாங்க. இப்போ ரெண்டாவதுல உரா. இப்போ இதை நம்ம பிரித்து பார்த்தா தான் நமக்கு வந்து கண்டுபிடிக்க முடியும். எரு கூட்டல் ஆ. அப்போ இதுக்கு ஏன்னா என்னென்னா குறில் ஆ. அப்போ இதுதான் இதுக்கு ஆலப்படை, அதனால தான் இங்கே ஆ வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. மூணாவது படா. இப்போ இதை நம்ம பிரித்து பார்த்தா இட்டு கூட்டல் ஆ. அப்போ இதுக்கு ஏன்னா அதே ஆ தான், அதனால தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க ஆ. அவ்வளோதான். இதுதான் வந்து அளவெடுத்தல். உயிர் அளவடைனா உயிர் தான் அளவெடுத்துருக்கும். ரெண்டாவது அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னிசை அளபெடை அப்படின்றது வந்து பார்க்க போகிறோம். இப்போது உங்களுக்கு இதை இந்த செய்யுளிசை அளபடையும் இன்னிசை அளபடையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா செய்யுளில் ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசைக்காக குறில் நெடிலாகி அளபெடுப்பது இன்னிசை அளபெடை ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, செய்யுள்னா பாட்டில் ஓசை குறையாத இடத்திலும். இப்போது செய்யுளிசை அளபெடையில் ஓசை குறையும் போது மட்டும்தான் நம்ம அளபெடை வந்து யூஸ் பண்ணுவோம். ஆனால் இன்னிசை அளபெடையில் இந்த அளபெடையில் ஓசை குறையாத இடத்திலும், எனக்கு ஓசையே குறையலை அப்படின்னாலும் வெறும் இந்த இனிய ஓசைக்காக அளபெடத்தில் வந்து நிகழும். அதான் கொடுத்துருக்காங்க. அது எப்படின்ட்டு பார்ப்போம். இப்போ அது எப்படி வந்து ஓசை குறையலை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஓகே, இதை வச்சு பார்த்தா தெரியும். இப்போ இதை நம்ம நார்மலாக கெடுப்பதும் அப்படின்ட்டு படிச்சுட்டு பார்த்தாலே ஓசை குறையாமல் கரெக்டாக தான் இருக்கும். கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. இப்போ இதில் கெடுப்பதும் எடுப்பதும் அப்படின்னு சொல்லி பார்த்தாலே கொஞ்சம் திருப்தியாக தான் இருக்கும், கரெக்டாக தான் இருக்கும். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஓசை குறையலை, ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இனிய ஓசைக்காக சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக அளபெடை வந்து இங்கே நிகழ்ந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தூ தான். இப்போ இந்த தூ வச்சு பார்ப்போம். என்ன அப்படின்னா குறில் நெடிலாகி, இது தூன்றது குறில், இது நெடிலாக மாறுது. நெடில்னா தூ, நெடிலாகி அளபெடுப்பு. அளபெடுத்து அப்படின்னு பார்த்தோம், தூ வந்து பிரித்து பார்த்தா என்ன அப்படின்னு தெரிஞ்சிடும். இத்து கூட்டல் ஊ. அப்போ இதோட குறில் என்ன, அப்போ அதான் இதுக்கு அளபெடையாக வந்திருக்குன்னு அர்த்தம். ஊ. அப்போ இதை நாங்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க ஊ. இப்போது இதை வச்சு பார்த்தா இனிய ஓசை வருது அப்படின்றாங்க. கெடுப்ப தூவும் எடுப்ப தூவும். அவ்வளோதான், இதை வச்சு தான் சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம படிக்க வேண்டியது முக்கியமானது என்னென்னா இன்னிசை அளபெடையில் ஓசை குறையாது, இனிய ஓசைக்காக மட்டும்தான் இங்கே வந்து அளபெடை வந்துருக்கும். அதே செய்யுளிசையில் என்ன அப்படின்னா ஓசை குறையும், அப்போ தான் வந்து நம்ம அளபெடை வந்து யூஸ் பண்ணுவோம். அவ்வளோதான். இப்போ மூணாவது சொல்லிசை அளபெடை, அதை பற்றி பார்க்க போகிறோம். சொல்லிசை அளபெடை என்ன டெஃபினிஷன் சொல்லியிருக்காங்க அப்படின்னு இப்போ பார்ப்போம். செய்யுளில் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக தெரிந்து அளபெடுப்பது சொல்லிசை ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இங்கே பார்த்தா அவ்வளோ புரியாது, இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கடைசியாக வந்து அதை பார்த்துப்போம். அதுக்கு முன்னாடி இங்கே வந்து ஒரு குறள் வந்திருக்கு, அது என்ன அப்படின்னு சொல்கிறேன். சும்மா ஒரு கதை மாதிரி சொல்கிறேன், ஞாபகம் வச்சுங்க. ஒரு ஊரில் வந்து ஒரு தலைவி வந்து இருக்காங்க. அவங்க காதலிச்சிருக்காங்க. அது வந்து காதலியோட அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா தலைவனை நீ பெருஞ்செல்வனா ஆனால் தான் உனக்கு பொண்ணு தருவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்காக தலைவனை வந்து வெளிநாட்டுக்கு போவார்.
செல்வம் சம்பாதிக்கிறதுக்காக. அதாங்க சொல்லியிருப்பார், தலைவன் வந்து எப்போ திரும்ப வருவார் அப்படின்ட்டு தலையை வந்து காத்துட்ருப்பாங்க. அதாங்க சொல்லியிருக்காரு, வேறு ஒன்றும் இல்லை. இப்போது இந்த குறள் வந்து பார்ப்போம். உரநசை உள்ளம் துணையாக சென்றார் வரணசை இன்னும் உளேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, உரநசை உள்ளம் அப்படின்னா என்ன அப்படின்னா, உரநசைனா செல்வம், நசைனா விரும்பி, செல்வத்தை விரும்பி, உள்ளம்னா ஊக்கம் அப்படின்னு அர்த்தம். ஊக்கம் துணையாக சென்றார், செல்வத்தை விரும்பி ஊக்கம் மட்டுமே துணையாக வச்சுக்கிட்டு தலைவன் வந்து போயிருப்பார். இங்கே அடுத்து என்னென்னா, வரணசை இன்னும் உளேன் அப்படின்னு தலைவி சொல்லுவாங்க. வரணசைனா அவர் எப்போ வந்து மனமடிப்பார், அதுக்காக அதை விரும்பி இன்னும் காத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இதான் அதுக்கு பொருள். இப்போது இது என்ன அப்படின்னு பார்ப்போம். நசை அப்படின்னா இங்கிறது தான் நசை அப்படின்னு எடுத்துருப்பாங்க. நசைனா விருப்பம், நசை அப்படின்னா விரும்பி அப்படின்னு அர்த்தம். சரி, இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விரும்பி என்னும் பொருள் தருவதற்காக நசை என அளபெடுத்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நசைனா விருப்பம், நசைனா தான் விரும்பி. இது ரைட் தான், அதனால தான் அளபெடுத்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே அளபெடுத்தது அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு என்ன அப்படின்னா, இப்போது மேலே பார்ப்போம். நான் சொல்கிறாங்க, செய்யுளில் ஒரு பெயர் சொல். செய்யுள்னா பாட்டு, பாட்டில் ஒரு பெயர் சொல். இங்கே பெயர் சொல் என்ன அப்படின்னா நசை. அது எப்படி பெயர் சொல் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா, நசை பெயர் சொல் வந்து ஒரு 6 வகைப்படும். அதில் தொயிர் பெயர் அப்படின்றது ஒன்று. அதில் தொயிர் பெயருடைய விகுதி வந்து என்னென்னா, இந்த செய்யை வந்து பிரித்தா தெரியும். சை இச்சு குட்டல் ஐன்னுவாங்க. தொயிர் பெயருடைய விகுதியில் ஐ அப்படின்றதும் ஒன்று. இதை வச்சு நசை அப்படின்றது தொயிர் பெயர் தான் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். அதேமாரி தான் இங்கே விருப்பம் அப்படின்றதுக்கும் விருப்பு கூட்டல் அப்படின்னு பிரிக்கலாம். இதை பிரித்தா இப்போ கூட்டல் ஊன்னு வரும், இது உகரம் வந்து கெட்டுடும். இப்போ சேர்த்து படித்தா விருப்பம் அப்படின்னு ஆகிடும். இது பிரித்தா அப்படி, இதை சேர்த்து படித்தா அப்படி வரும். இங்கே அப்படின்றது இதுவும் ஒரு தொயிர் பெயரோட விகுதி. அதனால தான் இதை வந்து தொயிர் பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இது தொயிர் பெயர் அப்படின்னா அதான் பெயர் தானே, பெயருடைய வகை தானே. அதனால் தொயிர் பெயர் அப்படின்னா அது ஒரு பெயர் சொல் தான். அதான் இங்கே சொல்ல வராங்க. இப்போது பெயர் சொல் எச்ச சொல்லாக தெரிந்து அப்படின்றாங்க. எச்சம் அப்படின்னா முடியல அப்படின்னு அர்த்தம். இதோ இதான் பெயர் சொல்லுடைய எச்சம். இப்போ விரும்பி அப்படின்றது முடிஞ்சிருக்கா அப்படின்னா முடியல. இதை விரும்பி சென்றார் அப்படின்னா முடிஞ்சிருக்கு. இது வினை முற்று. இந்த விரும்பி அப்படின்றது தான் எச்சம். எச்சம்னா முடியல அப்படின்னு அர்த்தம். இது வினை முற்று. இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, எச்ச சொல்லாக தெரிந்து. இப்போ இங்கே நசை அப்படின்றது பெயர் சொல் தான். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, எச்ச சொல்லாக தெரிந்து. நசைனா விருப்பம், விரும்பி என்னும் பொருள் தருவதற்காக நசை. அப்போ இங்கே நசைன்றது பெயர் சொல். இது எச்ச சொல்லாக எப்படி மாற்றணும் அப்படின்னா, சேர்ந்தால் எச்ச சொல்லாக மாட்டுமா. ஏன்னா நசைனா விரும்பி அப்படின்னு வருது. ஏன்னா விருப்பம்ன்றது முடிஞ்சு, விருப்பம்ன்றது முடியல, விரும்பி சென்றார்னு போட தான் ஃபுல்லாக முடியும். அதனால் இதுதான் எச்ச சொல். எச்ச சொல்லாக தெரிந்து அளபெடுத்திருக்கா. சை, இந்த சையோடைய ஐ, இதை பிரித்து பார்த்தா ஐக்கு இனம் என்ன அப்படின்னா வந்திருக்கா அதனால் வந்திருக்கு. அதனால் இது என்னென்னு சொல்லலாம், அளவெடுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று தெரிஞ்சுங்க, ஐக்கு இனமான சொல்னா வரும், அவ்வுக்கு இனமான சொல்னா வரும். இதுதான் பயன்படுத்தணும். அதில் தான் இங்கே சொல்லியிருக்காங்க, என்றது வந்து அளபெடுத்தலுக்கு இது வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ நசை என அளபெடுத்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் சொல்லி செயல்படைய ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கரெக்டாக தானே இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, பெயர் சொல் வினை எச்சமாக மாறியது. பெயர் சொல்லுன்னா நசை, நசைக்கு பொருள் விருப்பம். இப்போது பெயர் சொல் வினை எச்சமாக மாறிச்சு. வினை எச்சம், எச்சம்னா இங்கே விரும்பின்றது எச்சம். இதுவே வினை எச்சம்னு சொல்கிறாங்கன்னா சென்றார் அப்படின்றது ஒரு வினை. ஸோ வினை எச்சம், அதனால தான் வினை எச்சமாக மாறிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு ஒன்றும் இல்லை, வினை எச்சமாக மாறியது. அப்போ விரும்பின்றது தான் வினை எச்சம். அவ்வளோதானே, சொல்லி செயல் அப்படின்னா இவ்வளோதான்.
இப்போ அடுத்து நம்ம லாஸ்ட் பார்க்க போகிறோம். ஒற்றளபடை. ரெண்டாவது ஒற்றளபடை. செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய மெய் எழுத்துக்களான இங்கு, இஞ்சு, இன்னு, இந்து, இம்மு, இன்னு, இவ்வு, இழு, இல்லு, இல்லு ஆகிய 10ம் அக் என்னும் 6 எழுத்தும் அளபெடுப்பது ஒற்று அளபடை ஆகும். ஃபஸ்ட்டு ஒற்று அப்படின்னா என்ன அப்படின்னா மெய்ய எழுத்துன்னு அர்த்தம். ஒற்றுனா மெய் எழுத்துக்கள். மெய் எழுத்து எத்தனை? 18. இந்த 18 தான் ஒற்று அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மெய்யெழுத்து 10ம் வெறும் 10 தான்றாங்க. அந்த 10 தான் இங்கே வந்து அளபெடுக்குமா. அங்கே எப்படி உயிர் அளபெடுத்துச்சு 12, இங்கே அதேமாரி ஒரு 10 வந்து அளபெடுக்குமா. ப்ளஸ் அக் 6 எழுத்து ஒன்று சேர்ந்து அளபெடுக்கும் அப்படின்றாங்க. இதில் நம்ம இதெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டு இக்கு இங்கே இஞ்சி அப்படி அப்படின்னு பார்த்தோன்னா இதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். மெல்லினம், இடையினம் சொல்லி பார்த்தா தெரிஞ்சிடும். மெல்லினம்னு ஞன, நமன. இடையினம் ஏறல, வழல. இதான் அந்த மெய் எழுத்து. இப்போ இதில் வந்து 12 இருக்குது. அப்படி என்ன சொல்கிறாங்கன்னா 10 தான் அப்படின்றாங்க. இப்போது இந்த இடையினத்தில் ஃபர்ஸ்ட்லேருந்து 2வதும் லாஸ்ட்லேருந்து 2வதும் நீங்களும் இப்போ நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த 10 தான் ஒற்று அளபடை கூட 1. எவ்வளோதான். அதுதாங்க உயிர் அளபடையில் எப்படி உயிர் அளபடிச்சோ ஒற்று அளபடை ஒற்று வந்து அளபெடுக்கும் கூட ஒரு அக்கு. அவ்வளோதான். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து அவங்களே சொல்லிட்டாங்க. இங் இறைவன் கிளங்கிய கயரா இன்னுயிர். ஒற்று அளபெடுத்திருக்கா. இங்கேயும் ஒற்று அளபெடுத்திருக்கு. இவ்வளோதான் தான் ஒற்று அளபடை. அவ்வளோதான். நம்ம இப்போ எழுத்து வந்து முடிச்சிட்டோம். சொல் வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதனா டவுட்னா கேளுங்க. இல்லை ஏதாச்சும் நான் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா சொல்லுங்கள். இது பார்ட் 1. பார்ட் 2ல் சொல் பார்ப்போம். நன்றி.